ஈரான் இஸ்ரேல் வார் அடுத்த சண்டை வந்து உலக நாடுகள் வந்து உருவாக்கி விட்டாங்க. அங்க ஏற்கனவே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அங்க சண்டை நடந்துட்டு இருக்குது. நல்ல வேலை இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடக்காம எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான வார். இந்த தொகுப்பை முழுசா பாருங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஏதாவது உபயோகமான கருத்துக்கள், உபயோகமான பாயிண்ட்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஏன்னா ஒரு சில விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாத என் மூலயமா நீங்க தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து ஃபுல்லா பாருங்க. இஸ்ரேல் வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா சுத்தி இஸ்லாமிய கண்ட்ரிகள், அதாவது கிறிஸ்டின் கண்ட்ரி வந்து கிறிஸ்டினுடைய கிறிஸ்தவத்தை வந்து மெயினா கொண்டிருக்கும் இஸ்ரேல் கண்ட்ரியை சுத்தி இஸ்லாமிய அமைப்புகள் கொண்ட இஸ்லாமிய ஆட்சிகள் கொண்ட நாடுகள் வந்து இஸ்ரேலை சுத்தி இருக்கு. சோ இஸ்ரேல் மட்டும் தனியா ஒரு இடத்துல தொக்கா மாட்டிட்டு இருக்கு. அதாவது வந்து இந்த இஸ்ரேல் எப்படி உருவாச்சு, இதனுடைய கதைகள் என்ன அப்படின்றதுலாம் வந்து ஒரு பெரிய வரலாறு. அது வந்து ரொம்ப கொஸ்டினபிள் வரலாறு. அது நம்ம எடுக்கல. அதனால இதுல மற்ற மக்கள் வந்து இதை நீங்க இஸ்ரேல் ஒரு கண்ட்ரியா பேசுறமே புகழ்ந்து பேசுவான்னு நினைச்சுக்க வேணாம். புகழ்ந்து இது ஒன்றும் பேசல. இன்னைக்கு என்ன நிலைமையோ அதை பத்தி மட்டும் தான் இப்ப நம்ம இதுல பேசுறோம். இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய நாட்டுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்கிட்ட அணு ஆயுதமே கிடையாது அப்படின்றாங்க இஸ்ரேல். அது உண்மை இல்லை. அந்த நாட்டுல அணு ஆயுதம் இருக்கு, ஆனா அது வந்து மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய பினாமி நாடு வந்து இஸ்ரேல். இஸ்ரேல் வந்து எது செஞ்சாலும் அமெரிக்காவினுடைய சப்போர்ட் இல்லாம செய்ய மாட்டாங்க. அமெரிக்காவோட கண்ணஸ் எல்லாம் இஸ்ரேல் வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க. இது உலக அறிஞ்ச உண்மை. இது வந்து நீங்களோ நானோ யாரும் மறுக்க முடியாது. அப்ப இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அதை சுத்தி இருக்கும் நாடுகள் வந்து அமெரிக்கா வந்து அதை வச்சு அங்க இருக்கிற நாடுகளை வந்து அடிக்கிறது யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இஸ்ரேல்லையும் அமெரிக்காவோட பணங்கள் வந்து ரொம்ப வரதுனால வந்து அதை சுத்தி இருக்கிற நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு சில விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்துட்டு போறாங்க. இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் போயிட்டு இஸ்ரேல் எங்க இருந்து வந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதை இப்ப நம்ம பேச வேணாம். இப்ப பாலஸ்தீன்றது ஒரு தனி கண்ட்ரியாவும் இஸ்ரேல் ஒரு தனி கண்ட்ரியாவும் உலக நாடுகளால் வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ அந்த பாலஸ்தீனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் இஸ்ரேல் இந்த பக்கமும் இருக்கு. ஆனா இஸ்ரேலை ஒட்டி கீழ்ப்பகுதியில காசா அப்படின்ற ஒரு சின்ன இடம் இருக்கு. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீனோட இடம். அப்ப அந்த காசாவை அடையிறதுக்காக என்ன பண்றாங்க, இஸ்ரேல் வந்து அடிக்கடி வந்து சண்டை போடுறாங்க. அந்த காசாவை காப்பாத்துறதுக்கு ஹமாஸ் மற்றும் வந்து ஹிஸ்புல்லாஹ் அப்படின்னு சொல்லி சில தீவிரவாத இயக்கம்னு இஸ்ரேல் சொல்லுது. ஆனா விடுதலை இயக்கங்கள் சொல்லிட்டு அந்த பாலஸ்தீன மக்கள் வந்து அவங்க வந்து சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்க வந்து பெரும் பகுதியான தலைவர்கள் வந்து இந்த 2023 நடந்த சண்டையில வந்து ரொம்ப பேர் வந்து இவர் வந்து இஸ்ரேல் நாட்டு வந்து ஓரளவுக்கு அடிச்சு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஓரளவுக்கு அந்த தீவிரவாதத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கா அவங்க வந்து சொல்றாங்க. இப்ப இதற்கிடையில வந்து என்ன ஆகுதுன்னா ஈரான்ல வந்து என்ன பண்றாங்க, அணு ஆயுதம் வந்து தயார் பண்றாங்க. ரொம்ப தீவிரமா தயார் பண்றாங்க. அவங்க வித்தின் ஃபியூ டேஸ்லயே வந்து 15-20 அணு ஆயுதத்தை வந்து அவங்களால ரெடி பண்ணக்கூடிய சூழல் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து ஒரு புது குண்டை தூக்கி உலக நாடுகள் மத்தியில போடுது. சரி, எப்ப கிட்டத்தட்ட உலகத்துல பல நாடுகள்ல இருந்து அணு ஆயுதம் இருக்கு, ஏன் ஈரான்ல இருந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கணும். அப்படின்னா ஈரான் வந்து இந்த காசாக்கு வந்து காசால இருக்கிற அமாமுக்கும் ஹிஸ்புல்லாஹ் போடுற தீவிரவாத அமைப்பு வந்து ஈரான் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதனால இந்த அணு ஆயுதங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்து எங்க நாட்டை வந்து அழிக்கிறது வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அந்த அணு ஆயுதங்கள் தயாரிக்கிற அந்த இடத்த வந்து நாங்க அடிச்சு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2024 பிளான் பண்ணி ஒரு அட்டாக் இப்ப நடத்துனாங்க. அந்த அட்டாக்ல என்ன பண்றாங்கன்னா மெயினா அந்த அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய சயின்டிஸ்ட் அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணி அந்த இடத்த வந்து அடிச்சு ஒழிக்கிறாங்க. இதுதான் வந்து இஸ்ரேல் வந்து இப்போ பண்ணது. இது வந்து வார் கிடையாது. ஆனா இது வந்து நம்ம தேவையில்லாம சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல இப்ப நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தான்ல போய் நம்ம சண்டை போடும் போது அது வந்து ஒரு தீவிரவாத இடத்த வந்து காலி பண்ணிச்சு இல்லையா. இப்போ அதே மாதிரி இஸ்ரேல் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி அணு ஆயுதம் தயாரிக்கிறவங்க வந்து ஒரு தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரி அந்த சைடு எல்லாமே ஒரு என்ன என் நாட்டுக்கு எதிராக தான் அதை உபயோகிக்க போறாங்க. அது ரெடி பண்றது மாதிரி நான் வந்து அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அதை போய் அழிச்சு அதை காலி பண்றாங்க. அப்போ ஈரான் வந்து எப்படி பண்ண முடியும்? இப்போ பாகிஸ்தான் எப்படி வந்து இந்தியாவோட சண்டை போட்டுச்சோ அதே மாதிரி வந்து இப்போ நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து நீ பண்றியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, இப்போ ஈரான் வந்து வெறி கொண்டு வந்து இப்ப இஸ்ரேல தாக்குது. இப்போ இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள் வந்து தொடர்ந்து உலக நாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது வந்து உலக நாடுகள் எதுக்குமே நல்லதில்லை. ஏன்னா எல்லாருமே இந்த அணு ஆயுதத்தை வச்சுதான் வந்து எல்லாருமே பயமுறுத்துறாங்க. அணு ஆயுதத்தை வச்சுதான் இப்ப நடக்கிற எல்லா சண்டைகளுமே நடந்து கொண்டிருக்குது. அதை முடிஞ்ச அளவுக்கு உலக நாடுகள் வந்து தன்னுடைய கவனத்துல எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குறைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். அணு ஆயுதங்கள் இருந்ததுன்னா அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி எல்லா கண்ட்ரியுமே ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. இதை ஒரு காரணமா சொல்லி ஏதோ ஒரு சண்டை போடுறாங்களா, இல்ல இதனால வந்து என்னென்ன பின்விளைவுகள் ஏற்பட போகுது. ஏன்னா இன்னொரு வந்து உலக வாரலாம் வந்தா தாங்குறது அளவுக்கு ஏற்கனவே கொரோனா வந்து செத்த வர பல பேரு. இஸ்ரேலும் ஈரானும் ரொம்ப தூரத்துல இல்லை, நம்ம நாட்டுல ரொம்ப பக்கத்துலதான் இருக்கு. நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு கண்ட்ரிஸ் தான் இது ரெண்டுமே. ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரிலையும் ஏற்படக்கூடிய இந்த சண்டைகள் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து
நல்லதில்லை. இந்த இரு நாடுகள் வந்து சண்டை நடக்காம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் தடுத்து நிறுத்தமே அவ்வளவு சீக்கிரம் தடுத்து நிறுத்தி இஸ்ரேல் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அந்த இந்த போக்கு வந்து கடைப்பிடிக்குது. நான் தான் டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கடைப்பிடிக்குது. அதை நிறுத்தணும். அதை நிறுத்திட்டு வந்து மற்ற நாடுகள் எல்லாமே வந்து அதுக்கு வந்து அப்போஸ் பண்ணி யாருமே இந்த இன்டர்நேஷனல் லான்னு ஒண்ணு சொல்றாங்க. அது வந்து இஸ்ரேலும் மதிக்கிறது இல்ல. அவங்களுக்கு தேவைப்பட்டா அந்த வளர்ந்த கட்டைகள் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரெஞ்சு, அவங்களாம் யூகே எல்லாம் வந்து மதிக்கிறது இல்ல. மற்ற நாடுகள் மதிக்க நினைக்கிறாங்க தவிர அவங்க வந்து மதிக்கிறது இல்ல. எந்த சண்டை சச்சரவு எது வந்தாலும் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணி விட்டு போடு. ஆனா மற்ற நாடுகள் வந்து இன்டர்நேஷனல் லா வந்து மதிக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத வந்து ஒரு பெரிய ஒரு போக்கை வந்து கடைப்பிடிக்கிறாங்க. அதை வந்து நம்ம வந்து இஸ்ரேல் வந்து நம்ம எதிரி கிடையாது. ஆனா இப்ப ஒரு நாட்டு மேல வந்து தாக்குதல் நடத்தும் போது அதுக்கு வந்து ஒரு நியாயமான காரணம் இருக்கணும். அந்த நாட்டு மேல தாக்குதல் இப்ப இந்தியாவில் தாக்குதல் நடத்துறாங்கன்னா உள்ள வந்து அவங்க டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு போனாங்க, நம்ம தாக்குதல் நடத்துறோம். இப்ப எதுவுமே இல்லாம 2 வருஷம் அமைதியா இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு புது பிரச்சனையை கிளப்பி அது நீங்க பேச்சுவார்த்தையில கூட பேசி நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி போட்டு உலக நாடுகள் வந்து எதுவுமே காமிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் உலக நாடுகள் வந்து ஒரு முயற்சி பண்ணாம இருந்தாங்கன்னா நீங்க போய் தாக்குதல் நடத்தல. அந்த தாக்குதல் நடத்தியாச்சு. ஈரானும் திருப்பி தாக்குதல் நடத்துது. இது மறுபடியும் ஏமன் போன்ற நாட்டுல இருக்கிற கிளர்ச்சியாளர் மறுபடியும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறாங்க. மறுபடியும் இன்னொரு போர் வந்து அங்க உருவாக வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வார் இல்லாத ஒரு உலகமா வந்து இந்த உலகத்தை மாற்ற எல்லா நாட்டாலும் முயற்சி செய்ய வேண்டும்.